Hello friends, welcome to CookingHarini. இன்னைக்கு நம்ம குக் ரூம்ல ரொம்பவே டேஸ்டியான முட்டைக்கோஸ் போண்டா எப்படி பண்றதுன்னு தான் பார்க்க போறோம். இது ரொம்பவே கிறிஸ்பியான ஈவினிங் ஸ்நாக்கா இருக்கும். ஒரு 10 நிமிஷத்துலயே நம்ம இது செஞ்சு முடிச்சிடலாம். சோ வாங்க இது எப்படி செய்யணும்ங்கறத குயிக்கா பார்க்கலாம். இப்போ ஒரு மிக்சிங் பவுல்ல நம்ம சன்னமா கட் பண்ணி வச்சிருக்க முட்டைக்கோஸ் சேர்த்துக்கலாம். நான் இன்னைக்கு 2 கப் எடுத்துர்க்கேன். நல்ல நீளமா கட் பண்ணிக்கங்க. இப்போ முட்டைக்கோஸ் ஆட் பண்ணதுக்கு அப்புறமா அதே கப்ல ஒரு 1/2 கப் அளவுக்கு நறுக்கி வச்சிருக்க வெங்காயம் சேர்த்துக்கலாம். இதையும் இந்த மாதிரி நீளமாவே கட் பண்ணிக்கங்க. இப்போ இது காரத்துக்கு தேவையான அளவு ஒரு ஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். அது கூடயே ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துக்கிறேன். இது நல்ல ஃப்ளேவரா இருக்கும். இப்போ இதில் ஒரு 2 பிஞ்ச் அளவுக்கு ஃபுட் கலர் சேர்த்துக்கிறேன். இது ஆப்ஷனல் தான், நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இது கூட ஒரு 2 பிஞ்ச் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக சேர்த்துக்கிட்டிங்கன்னா போதும். அது கூடயே ஒரு பிஞ்ச் அளவுக்கு பேக்கிங் சோடா சேர்த்துக்கிட்டு இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்குங்க. உப்பு ஆட் பண்ணதுக்கப்புறமா ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கிறேன். இது சின்ன ஸ்பூனாக இருக்கங்காட்டி 3 ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் பெரிய ஸ்பூனில் 2 ஸ்பூன் சேர்த்துக்குங்க. இப்போ எல்லா பொருளும் ஆட் பண்ணதுக்கப்புறமா ஃபஸ்ட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். நம்ம சேர்த்துருக்க முட்டைக்கோஸ்லேயும் வெங்காயத்துலேயும் கொஞ்சம் ஈரப்பதம் இருக்கும். அதனால் ஃபஸ்ட்டு கை வச்சு நல்லா கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இதில் ஒரு 1/2 கப் அளவுக்கு கடலை மாவு சேர்த்துக்க போகிறோம். கடலை மாவு சேர்க்கறதுக்கு முன்னாடி ஒரு தடவை சலிச்சுட்டு எடுத்துக்கோங்க. நம்ம இன்றைக்கி மொத்தமாக 3/4 கப் அளவுக்கு கடலை மாவு சேர்ப்போம். ஃபஸ்ட்டு கொஞ்சமாக சேர்த்துட்டு பேலன்ஸ் இருக்கிறத அப்புறமா சேர்த்துக்கலாம். இதையும் இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ நமக்கு பார்க்குறக்கு மாவை விட முட்டைக்கோஸ் நிறையா இருக்க மாதிரி இருக்கும். ஆனால் இப்படி இருந்தால் தான் நமக்கு போண்டா நல்லா கிறிஸ்பியாக கிடைக்கும். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு நல்லா கலந்தாச்சு. இப்போ இதில் பேலன்ஸ் இருக்க 1/4 கப் கடலை மாவை சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு கலந்திங்கன்னா உங்களுக்கு கலக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க. அவ்வளோதான், இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. மாவோட பதம் எப்படி இருக்கணும்னா இந்த மாதிரி கையில் எடுத்து நமக்கு உருட்டுறதுக்கு வரணும். இந்த மாதிரி இருந்தால் சரியாக இருக்கும். இப்போ நம்ம போண்டா செய்ய ஸ்டார்ட் பண்ணலாம். ஆயில் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா நம்ம கலந்து வச்சுருக்கிறதுலேருந்து ஒரு மீடியம் சைஸ் பால் பண்ணிக்கோங்க. எண்ணெயில் சேர்க்கறதுக்கு முன்னாடி கையில் லைட்டாக ப்ரெஸ் பண்ணிவிட்டு சேர்த்துக்குங்க. ஆயில் ஹீட் ஆகிறதுக்குள்ளேயே நம்ம எல்லா மாவுலேயும் இந்த மாதிரி உருண்டைகள் செஞ்சு வச்சிட்டோம்னா நமக்கு போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும். எல்லாம் சேர்த்ததுக்கப்புறமா இது மீடியம் ஃப்ளேமில் ஒரு 5 நிமிஷத்துக்கு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ 2 நிமிஷம் ஆயிருக்கு, ஹாஃப் குக் ஆகியிருக்கு. இப்போ கரண்டி வச்சு இதை நல்லா திருப்பி போட்டுக்கலாம். நீங்கள் போண்டா போடுற சைஸ் பொறுத்து டைமிங் சேஞ்ச் ஆகும். இதை விட சின்னதாக போட்டிங்கன்னா 4 நிமிஷத்துக்குள்ளேயே நமக்கு போண்டா ரெடி ஆயிரும். இப்போ போண்டா நல்லா கிறிஸ்பியாக ஃப்ரை ஆகியிருக்கு. எனக்கு 5 நிமிஷம் ஆச்சு. ஸோ இப்போ நம்ம எண்ணெயிலேருந்து வெளியே எடுத்துடலாம். பார்க்கவே எவ்வளோ கிறிஸ்பியாக சூப்பராக இருக்குது பாருங்கள். இப்போ நம்ம இதை எடுத்து சர்வ் பண்ணிடலாம். ரொம்பவே டேஸ்டியான நம்மளோட முட்டைக்கோஸ் போண்டா ரெடி ஆகிடுச்சு. இது ஈவினிங் டைமில் ஒரு காஃபியோடு சர்வ் பண்ணுங்கள். ரொம்பவே சூப்பராக இருக்கும். நம்ம இன்றைக்கி எடுத்திருக்க 2 கப் முட்டைக்கோஸில் மீடியம் சைஸில் 12 போண்டா கிடச்சிச்சு. ஸோ இந்த கிறிஸ்பியான ஸ்நாக்கை கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி பிடிச்சிச்சின்னா ஒரு லைக் கொடுத்துருங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி நிறைய வீடியோஸ்க்கு குக்கிங் ஹரிணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.